ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சென்னையில் தளபதியோட அந்த ரோட் ஷோ கேம்பெயின், ஸோ அதை பார்த்துட்டு பேசணும்னு நினச்சேன். நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் பேச முடியல. ஓகேவா? அதாவது சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு திமிட்டு இருந்த திமுகவுடைய கொட்டத்தை அடக்கி பெரிய ஓட்டையாக போட்டு சென்னை ஏன் கோட்டைடா அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு மனுஷன். வேற லெவலில் ஒரு கூட்டம். மக்கள் தான் இப்போ எங்கே, அது விஜயவால் எந்த பக்கம் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கடலை போல் ஒரு கூட்டம் கூடுது. ஸோ இதில் எல்லாமே ஒரு ஓட்டாக மாறிச்சுன்னா அவருடைய வெற்றி வாய்ப்புங்கிறது வேற லெவல். நேற்று வந்து ஸ்பெஷலாக நம்ம என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, எல்லா அதாவது தெரிஞ்சு புஷி ஆனந்த், விஎஸ் பாபு, அப்புறம் எழும்பூரில் ராஜ்மோகன், ஸோ இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சார வாகனத்தை ஏற்றி அவர் கையை பிடிச்சிட்டு அந்த ரோட் ஷோ பண்ணியிருந்தார்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு கேம்பெயினாக இப்படி தான் இருக்கணும். வேட்பாளரில் தான் பக்கத்தில் வண்டியில் நிப்பாட்டி வச்சு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணால் தானே அது மக்களிடையே கொண்டு போய் யார் வேட்பாளர் இந்த தொகுதியிலங்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் நான் ஓரளவு தான் எல்லாருக்குமே தெரியும். அரசியல் டெய்லி உச்சு நோக்கிட்டு இந்த தொகுதியில் யார் நிற்கான்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே முகங்கள் வந்து தெரியப்படாத முகங்கள்னால விஜய் அவர்கள் நின்று இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, என் தொகுதியில் இவர் தான் நிற்காரு அப்படின்னு சொல்லும் போது அது நல்ல ரீச் ஆகும். இது இந்த மாதிரி தான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் மட்டுமே போயிருப்பார். அந்த வேட்பாளர்களை பக்கத்தில் நிப்பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த வகையில் சென்னையில் நேற்று வந்து நல்ல ஒரு தேர்தல் கேம்பெயின் பிரச்சாரம் தான். என்ன கூடுதல் இடம் கேட்டிங்கன்னா, விஜய் அவர் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு எண்ணட்டம். ஏன்னா எந்த ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட்லேயே தான் அவர் பேசுகிற மாதிரி பேசியிருக்கணும், எந்த பாயிண்ட்லேயும் பேசலை. ரைட்டு பேசினா அங்கே அதுக்கு ஒரு வழக்கு போட்டுவான போல தெரியுது. ஏன்னா நேற்று ரோட் ஷோ முடிஞ்சு இன்னைக்கு காலையிலே நான் பார்க்க பேச முடியாத அதுக்குள்ளே தேர்தல் பறக்க முடியாத அதிகாரி சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து விஜய் மேலே ஒரு வழக்கு பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை கூட்டிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தான் வந்துட்டு சொன்னதையும் மீறி, அதாவது நாங்கள் அனுமதி கொடுத்ததையும் மீறி ரோட் ஷோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பார்த்தா தெரியும், நேற்று கூட விஜய் ரோட் ஷோ பண்ணார்ல, அதே மாதிரி சேலத்தில் நினைக்கிறேன், அதாவது திமுகவை சேர்ந்த ஸ்டாலின், அப்புறம் கமலஹாசன், பிரேமலதா விஜயகாந்த் 3 பேரும் ரோட்டை நடந்தே போகிறாங்க. நீங்கள் பார்க்கணும், ரோட்டு நடந்தே போகிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து அனுமதி இருக்குது. கூட்டம் 2 பக்கம் நிற்குது. அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ போலீஸ்காரங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலா இல்லையா? அது என்னையா விஜய் ரோட் ஷோ கேம்பெயின் போகும்போது மட்டும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல், அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு, இது மாதிரி வழக்கு பதிவு யாருக்காவது பதிவு பண்ணுறீங்களா? நான் தெரியாமல் இருக்கிறேன். விஜய் அவர்லாம் என்ன ஊர்லேருந்து வண்டியாக கூட்டு வந்து ஆளுங்களை இறக்கி விடுறாரு, அளவுக்கு அதிகமான கூட்டத்தை கூட்டிட்டார். ரோட் ஷோ அவர் வந்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அதுக்கு பொதுமக்கள் தானா வந்துடுறாங்கன்னா அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க அதுக்கு தானே அனுமதி இல்லைன்னா அனுமதி தேவையில்லையே. என்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல நம்மளுக்கே விசித்திரமா இருக்கு இவங்க போடுற வழக்கலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வழக்கு, தொடர்ந்து ஒரு வழக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அங்கே நின்று பேசினார்னா அதுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால அவர் பேசாமலே போயிட்டார். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எழும்பூரில் முடிச்சுட்டு அவர் 6 மணிக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டாரு, ரத்து பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே ஒரு கூட்டம் கூடிச்சு அப்படின்னா அந்த இருட்டில் என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்ல திருப்பூரில் என்ன மாதிரி நம்ம கூட்டம், ஒரு கரூரே நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டு. ஸோ அதனால அவர் யோசிச்சு அவர் ரத்து பண்ணுறாரு. உடனே இங்கே உள்ள எதிரிகள் ஒரு கூட்டத்தை என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, ஏன் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதா, 6 மணிக்கு மேலே உங்க ஆள் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டாரா, என்னைக்கே தேர்தல் பிரச்சாரம்ட்டு. ஏண்டா வெண்ணைகளா? அதாவது மற்ற எல்லாருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, விஜய்க்கு மட்டும் இன்னும் புதுசாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். விஜய்க்கு மற்ற எல்லாருக்கையும் விட அதிகமான கூட்டம் கொடுத்துன்னு இங்கே ஊரில் எல்லா பயிருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு பண்ணல சரி. இப்போ இருட்டில் ஒரு இருட்டுனா தான் உங்களுக்கு தெரியும். யாருக்குன்னே பட்ட பகலில் அவர் கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்களுக்கு தாயல் செய்யணும் பறிப்பு, அந்த செய்யணும் பறிப்பு, திருடர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடானுங்க. கட்டுக்கடங்கு கூட்டத்தில் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்படி இரவு நேரத்தில் வச்சாங்கன்னா அப்பவும் நீங்கள் ஏதாவது சரி பண்ணி கருவுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டீங்க, ஒட்டு மொத்தமாக அவர் சோழியை முடிச்சிடணும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு. எப்போ பண்ணா என்ன, அது அவருடைய தேர்தல் பிரச்சாரம், அவரு பண்றாரு. அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்க தானே ஃபீல் பண்ணணும். ஏன் எங்க தலைவர் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டாரு, அவங்க யாரும் ஃபீல் பண்ணலையே. நீங்க பத்திரமா போங்க, நீங்க சேஃபா போங்க அப்படிதானே சொல்றாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு என்னடா வயிறு எரியுது இல்லை நான் கேட்கறேன். அதனடா விஜய்னா மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் நொட்டிக்கிட்டு வந்துருது, ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வந்துடுறீங்க. இல்லை நான் தெரியாம வைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஆண்ட கட்சி இருக்குல்ல, அதுங்களை பத்தி பேசுங்க. இல்லை இப்போ லாஸ்ட் ஆண்ட கட்சி அதை பத்தி பேசுங்க. அதை 15 வருஷமா ஒரு கட்சி இருக்கு, அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. விஜய் தூக்கிட்டு வராங்கன்னா அப்ப விஜய் எந்த அளவுக்கு இந்த அரசியல முக்கியமானவருங்கிறத எதிர்களை தீர்மானிக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு நேற்று சில பேர் பேசின பேச்சுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க எப்படிலாம் பேசுவாங்க, அதாவது இந்த நாக்கு இருக்குல்ல, அது நரம்பு இல்லாத நாக்குனா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் எடுத்துக்காட்டு. யாருன்னு கேட்டீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்துடலாம். அதாவது அவங்க சொல்றாங்க, இப்போ வந்து திமுக கூட்டணியில முட்டை கொடுத்து இப்போ திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க 10 சீட்டு வாங்கிட்டு, ஓகேவா? அவங்க சொல்றாங்க, அதாவது விஜய்
நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல ஹீரோலாம் கிடையாது, லாலிபாப் சாப்பிடுற பேபி அப்படின்ட்டு ஒரு விமர்சனத்தை வைக்காங்க. அதாவது உனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ முதல்ல தனியா நின்று 234 நின்று உன்னுடைய பெர்சன்டேஜ் என்ன, உன்னுடைய வாக்கு சதவீதம்னு காட்டதுக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு திமுக தான் போட்டி அப்படிலாம் பேசு. இது வந்து 75 வருட கட்சி, இதுக்கு நீ போட்டியா அப்படிங்கிற மாதிரி நக்கலா விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தவொன்னே எனக்கு என்ன முதல்ல தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாய் நீங்க என்னன்னா பேசலாம். அதாவது யாரா இருந்தாலும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவங்க வந்து பேபி தான் நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல. ஏன் இதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சு வந்தார்ல, அப்பமா அவர் லாலி சாப் அப்புறம் பேபி தான். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசணும். அவரு அப்ப நின்று 8% ஏதோ ஓட்டு வங்கியில வாங்கி காட்டார். இப்ப விஜய் அவர்கள் என்ன வாங்க போறாருங்கிறது பாருங்க. மே 4 தேதி தெரிஞ்சிடும் யார் லாலி சாப் அப்புறம் பேபி யாரு ஹீரோன்ட்டு. ஓகேவா? ஆனா ஒன்னு மட்டும் இப்ப நான் சொல்லிட்டு போறேன், எழுதி வச்சுடுங்க. உங்களுடைய 10 சீட்டு வாங்கியிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு தொகுதியோட ஜெயிக்க மாட்டீங்க பாருங்க. அந்த கட்சிக்கு ஒண்ணுமே கிடையாது. கேப்டன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு மரியாதை, மக்களுடைய மவுஸ். அதுவும் இப்போ நீங்க யாரோட கூட்டணி வச்சுட்டு இப்ப யாரோட மேடையில்னு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசு வலிக்காது இல்ல? இதே மாதிரி ஒரு மேடையில தானே உங்களுடைய கணவரை குடிகாரன் கோமாளி அப்படின்னு விமர்சனம் பண்ணி எல்லாரும் உட்காந்து சிரிச்சு கேவலப்படுத்தினாங்க. அந்த கட்சி கூடயே போயிட்டு கூட்டணி வச்சுட்டு 10 சீட்டு வாங்கிட்டு நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றேனே தெரியல, ஒரு கேவலமா இருக்கு. என்ன சொல்ல இவங்கள ஒரு பெண்ணா போனதுனால நம்ம பெண்களை விமர்சிக்க மாட்டோம், இதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். ஸோ நீங்களே என்னன்னு பாருங்க. ஏன்னா இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன மாசம் அவங்க வந்து கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த திமுக பயங்கரமா விமர்சிட்டு இருந்தாங்க. பெருசா பெண்களுக்கு இப்போ கூட அது சொல்லுவாங்க அந்த மேடம். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நீங்க என்ன குச்சி சொல்ல முடியும்? ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவீங்க. என்னது? அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றங்கள் இருக்குது, போதைப் பொருள், அது ஒன்று தான் நீங்கள் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்காங்க. எனக்கு சிரிப்பாக வருது. ஐயோ வேற என்ன சொல்லணும்? இல்லை இது அப்போ சாதாரண விஷயமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லது, பாலியல் பிரச்சனைகள், அப்புறம் போதைப் பொருள் கலாச்சாரம் ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் நடக்கிறதுங்கிறது ஒரு ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவங்களுடைய பிரச்சனைகளை சாதாரண பிரச்சனையா? இது அப்போ இதை தாண்டி என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. இது ஒண்ணுதான் குறை சொல்ல முடியும், வேற என்ன? இதான மேனி ஒண்ணுதானே, இது சாதாரண சொல்றோம், நார்மலைஸா சொல்லிட்டு போற போய் இந்த மேடம் சொல்லுதுங்க. எனக்கு எரிச்சலா இருக்கு. இது என்னங்க இது இப்படி பேசுது அப்படின்ட்டு. வேற என்ன சொல்ல முடியும்? நானே இனிமேல் நடச்சா நானே கேள்வி கேட்பேன். என்ன இவ்வளவு நாள் நடந்திருக்குல்ல, இதுக்கு என்ன பண்றீங்க? இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனை நடத்தி போய் நீங்க அவங்கள்ட்ட போய் மானம் கட்டி போய் கூட்டணி வைக்கீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன நடந்து என்ன கேட்பாங்களாம்? கூட்டணியில் இருக்காங்களா, அதனால இவங்க கேட்பாங்களாம். சிரிப்பா வருது. என்ன அதான் எவ்வளவுக்குள்ள இருக்காங்க பாருங்களேன். நீங்க ஒரு மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தானே, அதுவே நடக்குதான். அது ஒண்ணுதான் பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க. ஒரு பெண்ணா இருந்துட்டு எப்படி இதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்க முடியுது, நார்மலைஸ் பண்ண முடியுது எனக்கு தெரியல. மக்கள் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய உருட்டு முன்னன் சீமான், இவர் இன்னும் விஜய் 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 மட்டும் தான் சொல்லலை. மற்றபடி எங்க போனாலும் விஜய் தான். அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து மக்களுக்கு குடும்பம் பண்ண கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டாரு. ஆனால் 24 விஜய் பிடிச்சி கொடுத்தவங்க இவருடைய தம்பியும் அதே மாதிரி தான். ஸோ அதில் அவர் சொல்லியிருக்காரு, அதாவது எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் சொன்னாரு. அப்படின்னா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட தொகுதியிலையோ, இல்லைன்னா அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட தொகுதியிலையோ, அப்படின்னு பிஜேபி தலைவர்லாம் அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போகாம கரெக்டா நான் நிற்கிற காரைக்குடி தொகுதியில் மட்டும் எடுத்த உடனே வராரு பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்ப இதுலயே தெரிஞ்சும்ல உங்களுக்கு அவர் வந்து யாரை எதுக்காரு, யாரை போட்டியா நினைக்காரு அப்படின்னு பேசுறாரு. என்ன இது? எனக்கு சிரிப்பு தான் வருது. இல்ல அவர் வேட்புமனு பெரம்பூரை தாக்கல் பண்ணிட்டு பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்ததா பக்கத்துல உள்ள குளத்தூருக்கு தான் போனார். புரியல? குளத்தூர்ல விஎஸ் குளத்தூர் தொகுதி யார் தொகுதி? முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தொகுதி தானே. அங்கதானே பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வில்லிவாக்கு தான் அவர் போல, நேற்று கூட வில்லிவாக்கு போல, அது தனியா போவார்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இருக்கும்போது என்ன ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களதான் இருக்காரு, என்னதான் இருக்காரு, இல்ல எதா இருந்தாலும் தன்னை ஒரு பெரிய ஆளாவே பீத்திக்கிறது. இந்த மாதிரி சில ஜென்மங்கள் இருக்கு. அதுல இவரு முக்கியமான ஆளு. இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதாவது நான் முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு அப்புறம் வந்தவதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயவரில் மட்டும்தான் பேசிட்டே இருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டுக்கிறதே கிடையாது. விஜயவரில் சீமான ஒரு இதாவே மதிக்கிறது கிடையாது. நீங்க கூட பார்த்துட்டு காரைக்குடியில் அவர் பேசாமலே போயிட்டாரு. இத்தனைக்கும் அவருக்கு பேசுறதுக்கு டைம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விஜய் கூட கம்பேர் பண்ணி நான் பெரிய ஆளு. ஓ நீங்கள் பெரிய ஆளுனா இதுக்கு முன்னாடி இருக்கிற திமுக கட்சி விமர்சித்து பேசணும்ல. அதே உங்களுக்கு அடுத்தாப்புல வந்த கட்சியை உள்ள விஜயவரிலே விமர்சிட்டு இருக்கீங்க. என்னன்னே நம்மளுக்கு கூட புரியல. இதில் இன்னொன்று சொல்றாரு, அதான் கேட்டிங்கன்னா அதான் பெரிய கொடுமை. நல்லா கேளுங்க. கடைசி திருப்பூர்ல வச்சு அவரு விவசாயிகள் நெசவாளர்கள்லாம் வாக்குறுதியில் அறிவிச்சார்ல, அப்போ விவசாயிகளுடைய பயிர்க்கட்டணம் ரத்து பண்ணுவேன்
முழுமையாக ரத்து பண்ணுவேன், 5 ஏக்கர் கீழே இருக்கணும் முழுமையாக ரத்து பண்ணுவேன், அதுக்கு மேலே வச்சுக்கவங்களுக்கு பாதி ரத்து பண்ண முடியும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாருல. ஸோ அதை பற்றி நிருபர்கள் இவர்கிட்ட கேட்குறாங்க, விஜய் அவர்கள் இப்படி விவசாயிகளுக்கு ஃபுல்லாக ரத்து பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஏங்க இதுங்க பெரிய விஷயம். முதல்ல ஏன் வந்து விவசாயி கடனாளி ஆகிறான், ஏன் கடனாளி ஆகிறான்? அவனை கடனாளி ஆக்க வச்சுட்டு அவன் கடன் நீ வந்து ரத்து பண்ணா அது சரியாயிருமா? நீ இதுக்கு அவனை ஏன் கடனாளி வச்சிருக்க? மற்ற தொழில் பண்ணுறவனா ஏகபோகமாக இருக்கானே, அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து நின்று இருக்கான், கடனாளியாக இருக்கான், கோடீஸ்வரனா இருக்கான், ஏன் விவசாயி மட்டும் ஏன் அப்படி இருக்கான், அவனை ஏன் அப்படி வச்சிருக்க அப்படின்னு கொந்தளிச்சு அப்படி பயங்கரா பேசுறாரு. நான் கேட்குறேன், இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சுன்னா ஆட்சி அதிகத்துக்கு வரது விஜயை பார்த்தா கேட்கணும். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் இருக்குல்ல இத்தனை வருஷமா, அவங்க பண்ண தப்புகள், இந்த விவசாயிகளை இவ்வளவுக்குள்ள கடனாளியா மாத்திச்சுட்டாங்கன்னா அவங்க பண்ண தப்பு, புரியுதா? அவங்கள பார்த்தா அந்த கேள்வி கேட்கணும். விஜய் அந்த நீங்க கடனாளியா இருக்கவங்கள நான் ரத்து பண்ணி அவங்களுக்கு நல்வாழ்வு மறுவாழ்வு கொடுக்குறேன்னு சொல்றாரு, புரியுதா? எதை எடுத்தாலும் விஜய் நோட சொல்ல வரக்கூடாது. அதாவது நாம என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து விஜய் விமர்சிக்க வேண்டாம், எதிர்க்க வேண்டாம் நான் சொல்லலை. விஜய் விமர்சிங்க, எதிர்ங்க, அது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதில் அதிகாரம் இருக்கு. அது மக்கள் தீர்மானிக்க போறாங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது. ஆனா அதுல வந்து குறைந்தபட்சமா இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களை தானே கேள்வி கேட்கணும். ஸோ இப்போ கூட பாருங்க, திமுக அதிமுகவே விமர்சிக்கிறதை விட நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரேமலதா விஜயகாந்த், அதாவது இப்போ நம்ம பேசியிருந்தோம்ல, அதாவது திமுக மேடையில் இருக்காங்க, அவங்க அதிமுக தான் எதிர்கட்சி, நீங்க தான் வந்து அதிமுக தான் திமுகவுக்கு போட்டி சொல்றீங்களா? அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறதை விடையும் முக்கிய பாயிண்டா விஜயவாதம் விமர்சிக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஜயவாதம் தான் கண்ணை ஊத்துறாரு. ஸோ அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம், அதான உண்மை. சரி, ஓகே, எல்லாத்துக்கும் பதில் மே 4ஆம் தேதி கிடைச்சிடும். ஸோ விஜய் அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வெளியிடுறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கேன். ஸோ என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்லாம் அவர் சொல்லிட்டார் என்னென்ன பண்ண போகிறது. ஸோ நான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல, ஏன்னா புதுசாக ஒரு அரசியல் இயக்கமாக வந்திருக்காரு, அவர் என்னென்ன சொல்கிறாருக்கிறத பார்க்குறதுல உங்களை மதிமே நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய அடுத்த கட்ட வீடியோ வரும், ஓகேவா? பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், பாய்.